வீட்டு முன்பு நின்று பேசிக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் இளைஞர்களை சுற்றி வளைத்த கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். சிகிச்சை பலனளிக்காமல் இளைஞர்களில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. இளைஞரை ஒரு கும்பல் கத்தியால் வெட்டி கொலை செய்தது ஏன்? இரண்டு தரப்புக்கு இடையே அப்படி என்ன பிரச்சனை? நைட் நேரம் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து யுவராஜும் சித்தனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்த ஒரு கும்பல் யுவராஜ் கிட்டையும் சித்தன் கிட்டையும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த கும்பல் ரெண்டு பேரையும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல உயிருக்கு போராடிட்டு இருந்த யுவராஜையும் சித்தனையும் மீட்ட கிராம மக்கள் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர்கள் சித்தன் உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்த யுவராஜ் கிட்ட உங்களை யாரு வெட்டினது, உங்களுக்கும் அந்த கும்பலுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு இருக்காங்க. அதுலதான் சித்தன் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. மதுரை சொக்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் குடும்பமும் அதே ஏரியாவில் உள்ள சபாபதி ஷியாம்குமார் குடும்பமும் ஆரம்பத்துல நல்லபடியா தான் பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாள் போக்குல இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு யுவராஜும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மது போதையில கெட்ட வார்த்தையில கத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து வெளியே வந்த சபாபதியோட அம்மா, எதுக்கு இப்படி கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க, பக்கத்து வீட்டுல எல்லாம் ஆள் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ரோட்ல உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு பொறுமையா சொல்லி இருக்காங்க. ஆனா அதை கேட்டு கோபமான யுவராஜ் சபாபதி அம்மாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால ரெண்டு குடும்பத்துக்கிடையே பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சபாபதியும் ஷியாமும் தன்னோட அம்மாவை அடிச்ச யுவராஜ் மேல கொலை வெறியில இருந்திருக்காங்க. யுவராஜை எப்படியும் கொலை செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிளான முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் சொந்த ஊர்ல இருந்து கோவைக்கு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் 2 வருஷமா கோவையிலேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு யுவராஜ். இதுக்கடையில யுவராஜுக்கு போன் பண்ண அவங்க அம்மா, நீ ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆகிருச்சு, இந்த வருஷம் தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துரு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு ஓகே சொன்ன யுவராஜ் சொந்த ஊருக்கு போயிருக்கார். யுவராஜ் சொந்த ஊருக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட சபாபதி அவர் மேல கொலை வெறியில இருந்திருக்கார். அம்மாவை அடிச்ச யுவராஜ கொன்னே தீரணும்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை போட்டு இருக்காரு சபாபதி. சம்பவத்தன்னைக்கு யுவராஜும் சித்தனும் ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த சபாபதி, ஷியாம், சஞ்சய்னு 7 பேர் கொண்ட கும்பல், யார கேட்டு நீ ஊருக்கு வந்த, நீ மதுரைக்குள்ள வந்த தகவல் எங்களுக்கு எப்பவோ தெரியும், எங்க அம்மாவை அடிச்ச நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு யுவராஜ வெட்டி இருக்காங்க. அப்போ பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்த சித்தன் அந்த கும்பலை தடுக்க முயற்சி பண்ணிருக்கார். ஆனா அந்த கும்பல் சித்தனையும் விட்டு வைக்கல. சித்தனையும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அந்த கும்பல். அடுத்து அங்கிருந்த கிராம மக்கள் 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம சித்தன் உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளிகளோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சபாபதி, ஷியாம்னு கொலை சம்பவத்துல ஈடுபட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.